வெல்கம் டு மேஜிக் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு கடாயில் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருக்குது. இப்போ தான் அதில் பொரியல் பண்ணேன், அதனால் எண்ணெய் காஞ்சிருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் கடுகு உளுத்தம்பருப்பு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கோவக்காவை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலேயே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடணும். அந்த எண்ணெயிலேயே வதக்குங்க. எண்ணெயிலேயே வதக்குறோமா கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு போட்டு வதக்குறோமா, வதக்கிட்டு மீடியமில் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடிக்கணும். கொஞ்சம் இது ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மூடிடணும். அலுமினிய கடாயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும். நீங்கள் ஏற்றி விட்டு செஞ்சிங்கன்னா, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும் இல்லையா. அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு அது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அந்த எண்ணெயிலேயே வேகணும், அப்போ நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கின்னு இருக்கிறோம். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம கடுகு எதுவும் போட்டது நம்ம தாளிக்கலை. எண்ணெய் ஊற்றணும், கோவக்காய் போட்டோம். கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்கிட்டு கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுறோம். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரசம், சாம்பார், தக்காளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷு நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கு அதுக்கும் இந்த மாதிரி நீர்க்காய் அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேஜிக் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.